எம்சிஏ கடந்த 15 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபாடுடன் முனைப்பு காட்டி களம் இறங்கி வருபவர். கடந்த 3 ஆண்டுகளாக தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட செட்டிப்பாளையம் பகுதியில் அவர் களப்பணியாற்றி வருகிறார். அவரோடு சின்ன ஒரு நிகழ்காலம் சொல்லுங்கள். செட்டிப்பாளையம் பகுதியில் கட்சி எப்படி நிலவரத்தை சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியுடன் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி மேலும் பேரூர் கழக செயலாளர் மற்றும் பேரூர் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த பகுதியில் கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி செட்டிப்பாளையம் பகுதியில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தற்போது நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக உள்ளது. 4.5 ஆண்டுகள் பல திட்டங்களும் பல சாதனைகளும் படைத்துள்ளார்கள். திட்டங்கள் செட்டிப்பாளையம் பேரூராட்சி முழுக்க மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. அதாவது முழுக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமே பயனாளிகள் நம்ம பகுதியில் இருக்கிறாங்க. நிறையாவே பயனாளிகள் இருக்காங்க. அது குறிப்பாக சொல்ல போனால் நம்ம விடியல் பயணம், அதாவது பஸ்ஸு மகளிர் உரிமை தொகை கொண்டாடுறாங்க. அதுவும் இல்லாமல் நான் முதல்வன், அப்புறம் பொதுமைத்து மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம், அப்புறம் அதாவது இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் இங்கே பயன்படுத்திக்கிறாங்க. அந்த திட்டங்களுக்கு மக்கள் பயனாளிகள் இங்கே அதிகமாக உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 25 ஆண்டு காலமாக கிணத்துக்கடவு அதிமுகவின் கோட்டையாக விளங்கி வருகிறது. நம்ம ஓட்டஸ்டி மற்றும் நியூஸ் டைம் சார்பாக நம்ம சர்வே செய்த போது ஆச்சரியமளிக்கும் விதமாக 25 ஆண்டு காலமாக கோட்டையாக இருந்த கிணத்துக்கடவு ஊராட்சி பகுதிகளெலாம் திமுகவுக்கு வளர்ச்சி வீதம் கூடியிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ கடந்த 25 ஆண்டு காலமாக அதிமுக கோட்டை என்றால் ஒரு 2 முறை அதிமுக ஆட்சியின் கீழ் வந்தது. மேலும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் கிணத்துக்கடவு நமது திமுக கழகம் தோல்வியடைந்தது. இருந்தாலும் தற்போது நமது நலத்திட்ட நாயகர் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். திட்டங்கள் தான் மக்களை போய் சேரும். அந்த திட்டத்தின் மூலமாக இப்போது கிணத்துக்கடவு தொகுதியை நன்றாக செயல்படுத்திருக்காங்க. மேலும் நமது தெற்கு பகுதியில் நிறையா, அதாவது விளையாட்டு அரங்கம் மற்றும் அப்புறம் தங்கப்பட்டறை தொழில் மற்றும் பல்வேறு பஸ் ஸ்டாண்டு சம்மந்தப்பட்டதை அதை சரி பண்ணுறக்கூடிய முயற்சி, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தயாரிட்டுருக்கிறாங்க. அதனால் இந்த தடவை கிணத்துக்கடவு தொகுதி கண்டிப்பாக நாங்கள் வெல்வோம். திமுக கண்டிப்பாக வெல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. செட்டிப்பாளையம் பேராட்சியில் முழுக்க திராவிட மாடல் ஆட்சியுடைய தாக்கம் இருக்கவே செய்கிறது. நம்ம சர்வே를 பார்க்கும்போது இதற்காக மாவட்ட செயலாளர் முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் எல்லோருக்கும் தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. அது குறிப்பாக தெற்கு மாவட்டத்தில் நாங்கள் செட்டிப்பாளையம் பேரூராட்சி கழகத்தில் போன நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதிகமான வாக்குகள் பெற்றுக் கொடுத்தோம். தற்போது இப்போ சிறப்பான முறையில் ஓரில் தமிழ்நாட்டில் தோராயமாக 40% எங்களுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளார்கள். மேலும் எங்களுடைய செட்டிப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் மற்றும் தலைவர் சிறப்பாக பணியாற்றுகிறார். அதாவது என்ன, கழக உறுப்பினர்களை ஒன்றிணைந்து ஒருங்கிணைத்து மக்களிடம் உள்ள குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்னும் மேலும் அதிக வாக்குகள் பெற வாய்ப்புள்ளது. இதற்கு உறுதுணையாக எங்கள் தெற்கு மாவட்ட தளபதி செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் உறுதுணையாக இருக்கார். எப்பொழுதுனாலும் சரி, காலையிலிருந்து சாயந்தரம் வரை எப்பொழுது ஃபோன் பண்ணாலும் அவர் எடுத்து அதற்கான சரியான விளக்கத்தை கொடுத்து செயல்படுத்துகிறார். தந்த அதிகாரிகளிடம் கம்யூனிகேஷன் பண்ணி சீக்கிரமாக எங்களுக்கு வேலை செய்து கொண்டு கொடுக்கிறார் என்பது. அதனால் கிணத்துக்கடவு தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சில இடங்கள் கிணத்துக்கடவு பொறுத்தவரை சில இடங்கள் பார்க்கும்போது தாவேக்காவும் வளர்ந்து வருவது போல் தோற்றம் இருக்கிறது. இது செட்டிப்பாளையத்தில் இந்த தாக்கம் இருக்கா? அதாவது சரி, தாவேக்காவின் தாக்கம் இந்த 2026 களம் முடிந்தது பிறகுதான் தன்னுடைய இப்போ கூட்டத்தை வைத்து முடிவு செய்ய முடியாது. ஆங்காங்கே வாக்காளர் இல்லாத அதற்கு கீழே உள்ள மாணவர்களே அங்கே உறுப்பினர்களாக நிறைய இருக்கின்றார். அதனால் அதை மற்ற கட்சியை பற்றி பேச வேண்டியதில்லை. நாம் தாவேக்காவை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலையில்லை. இங்கே கிணத்துக்கடவு தொகுதியில் அவங்க புதிதாக அரசியல் களம் காண்பவர்கள். நாம் கிணத்துக்கடவு தொகுதியில் ஏற்கனவே தோல்வியுற்றனால் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். போன முறை 1200 ஓட்டுகள் தோராயமாக வித்தியாசம் தோற்றோம். இந்த முறை வெறும் 1500 ஓட்டுகள். 2016 சொற்ப வாக்குகள் போட்டது. 2021 மொத்தம் இந்த தடவை இந்த திட்டங்களால் கண்டிப்பாக
கழக ஆட்சியே வந்து எய்ம்க ஆட்சி கிணத்துக்கடை தொகுதிக்கு வந்து கிட்டும் என்பது நாங்கள் அதை கிட்டுவதற்கு அயராது பாடுபடுவோம் என்று உறுதிப்படுகிறோம். எப்படிங்க சார், இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, இப்போ களமிறங்கி பதிவு பண்ணுறீங்க, எப்படி தாக்கம் இருக்குது? அதாவது மக்கள் வந்து இந்த திட்டங்கள் வந்து பயனடைந்த திருப்தி இருக்குது. அது வந்து மகளிர் உரிமை தொகைக்காகவும் விடியல் பயணத்திற்காகவும் நலம் காக்கும் ஸ்டாலின், அதாவது அதுபோக வந்து நீங்கள் ரேஷன் கடையில் வந்து 60 வயதுக்கு முதியோர்கள் விட்டவர்கள் வந்து வீடு தேடி வந்து ரேஷன் கொடுக்குறாங்க. தற்போது திராவிட நாயகர் வந்து ஒரு ஆர்டிக் சாதனை படுத்திருக்காரு. அந்த ஆர்டிக் சாதனை வந்து இது எங்களுடைய தேர்தல் காலத்தில் வந்து இன்னும் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்குரிய முக்கியமான ஒரு மைல்கல்லாக நாங்கள் கருதுகிறோம். 3000 ரூபா குடும்ப அட்டைதாரருக்கு 3000 ரூபாங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துங்களா? அரிசி அட்டைதாரருக்கு 3000ம், மேலும் வந்து ஓய்வூதிய திட்டம் உறுதி 2003 ஸ்கீமில் கூடிய ஓய்வூதிய திட்டம் உறுதி கொடுத்தது. அதற்கடுத்து வந்து அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப், இது 3 திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கல், அதாவது இந்த புத்தாண்டில் வந்து ஒரு கொடுத்த ஆக்டிவ் சாதனை இது. இந்த சாதனையோட தாக்கம் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தலில் தெரியும். இளம் மாணவர்கள், புதிய வாக்காளர்கள் இப்போ மாற்றுக் கட்சிக்கு போடுறாங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. அந்த கருத்து ஒன்று தவிடுபடியாகி நமது கழகத்துக்கே அந்த புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பார் என்பது இந்த திட்டத்தினால் உறுதியாகிறது. இந்த விடியல் பயணம் இந்த பகுதி மகளிர்கள் வந்து எந்த அளவுக்கு? இப்போ நீங்கள் விடியல் பயணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, விடியல் பயணங்கள் திட்டம் வந்து தமிழ்நாடு பூரா வந்து பயங்கரமான இதுக்கு அன்றாடம் வேலை செய்யும். அதாவது மகளிர், நம்ம மகளிர் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு. மகளிருக்காக நம்ம வந்து மகளிர் நலன் காக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த ஆட்சி. நம்ம தளபதியார் வந்து சிறப்பாக செய்திருக்கார். அந்த விடியல் பயணத்தின் மூலமாக நாள் ஒன்றுக்கு 30 to 40 ரூபாய் வந்து சேமிப்பாகிறது. அதாவது மாதம் வந்து ஒரு 1200 ரூபாய் தோராயமாக. அதே மாதிரி வருடம் வந்து 12,000 ரூபாய் வந்து தோராயமாக வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு வந்து மிச்சமாகிறது. அதனால் விடியல் பயனாளிகள் வந்து அனைவரும் வந்து திராவிட மாடல் ஆட்சியை விரும்புவார்கள். மேலும் மாணவர்கள் படிப்பிற்காக நான் முதல்வன் திட்டம் மூலியமாக மேற்படிப்பு மூலியமாக நிறைய வந்து மேற்படிப்பும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்லாம் படிக்கிறதுக்குரிய திட்டத்தில் வந்து நிறைய சலுகைகளுடன் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் புதுமை பெண் புதுமை புதல்வன் திட்டத்தின் மூலியமாக மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வரக்கூடிய சலுகைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாகவும் மாதம் அவர்களுக்கு வந்து ஒரு சிறிய ஊக்கத்தொகையாக இந்த இது பயன்படுத்திட்டு படிப்பு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதை பயனடைகிறார் என்று குறிப்பிடுகிறேன். அதனால் புதிய வாக்காளர்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த 2026 தேர்தலில் வந்து நமது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வந்து வாக்களிப்பார்கள் என்று சொல்லுங்கள். புதிய வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களிப்பார்கள். அதே சமயம் காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று கடைசி தேர்தல் வரைக்கும் வந்து அடிப்படை மக்கள் வந்து அதிமுகத்தை தான் வாக்களித்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இந்த திட்டங்கள் வந்து அவர்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமா? அதாவது அஇஅதிமுகவுக்கு வாக்களித்தாலும் அவர்கள் எம்எல்ஏ இருந்தாலும் நம்மள வந்து சொற்ப வாக்குகளே வந்து நம்ம வந்து இருக்கிறது. இதற்கு முன்னாடியே நமது வாக்காளர்கள் நம்மளிடையே இருக்கிறார்கள். சொற்ப வாக்குகள் வித்தியாசம் தோல்வியடைந்தோம். இப்போது அந்த இது நடக்காது கண்டிப்பாக. ஏன்னா 4-5 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் நான் வந்து இருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களால் நடந்த எந்த ஒரு சலுகையிலும் நாங்கள் பெறவில்லை. அது இது குறையாக சொல்லவில்லை. இருந்தாலும் நாங்கள் எங்கள் திட்டங்களை வந்து மக்கள் வந்து, அதாவது திராவிட முதல்வர் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் என்னன்னா வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் சேர்த்தே தான் இந்த வேலைகள் செய்கிறார். அதனால் திட்டங்கள் அதிகமாக வந்தனால கிணத்துக்கடை தொகுதியில் பயனாளிகள் அதிகமானதால் இந்த இடம் வாக்கு சேதம் அதிகமாகி வெற்றி பெறுவார்கள்.